ॐ नमो भगवते श्रीरमणाय। ॐ नमो भगवते श्रीरमणाय। ॐ नमो भगवते श्रीरमणाय। திருச்சிற்றம்பலம். நம சிவாய. என்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. கைலாயத்து ஒரு சித்தர் பொதியில் சேர்வார், காவிரி சூழ் சாத்தனூர் கருது மூலன் பயிலா நோயுடன் வீய துயர் நீடும் பசுக்களைக் கண்டு அவன் உடல் பாய்ந்து போத அயலாகப் பண்டை உடல் அருளால் மேவி ஆவடு தன்துறை ஆண்டுக்கு ஒரு பாவாக குயிலாரும் அரசடியில் இருந்து கூறி போதிலா வடகையிலை குறுகினாரே. திருச்சிற்றம்பலம். அது திருமூலர் பெருமான் நிலையான பொருள் எது, சாஸ்வதமான பொருள்ங்கிறத பாயிரத்துல சொன்னவர். எதெல்லாம் நிலையற்றது, இந்த சித்தியும் அச்சித்தியும், அது அது ஒரு பாடல் இருக்கு இந்த பாயிரத்துல. ஜீவன் சாதனைங்கிறதே அந்த ப்ராசஸ் தான். எப்படி ஸ்கிரீன்ல படம் தெரியறதோ, அதுல இந்த படம் அசாஸ்வதமானது, காணப்படுறது, அதுக்கு இருப்பு கிடையாது. இந்திரியங்களுக்கும் மனசுக்கும் தெரியலனாலும் இந்த ஸ்கிரீன் தான் வாஸ்தவத்துல இருக்கு அப்படின்னு அது பிரிச்சு பாக்குறதுங்கிறதுதான் ப்ராசஸ். இது சாதனைங்கிற ப்ராசஸே. அப்ப அதுல நிலையான பொருள் எதுங்கிறத சொன்னார். அப்புறம் நிலையற்றது எதுன்னு சொல்லிட்டு வர்றார். அதுல ஃபர்ஸ்ட் சரீரம் தான். அதுக்கப்புறம் அதோட ஆசிரியம், இந்த சரீரத்தோட வாழறதுல இருக்கிறதுல ஒரு முக்கியமான ஆசிரியம் என்னன்னா, சேர்த்து வைக்கிற காசு பணம் சொத்து, அதுவும் நிலையற்றது அப்படின்னு அது சொன்னார். அடுத்தது இளமை, அதாவது தன்னுடைய சாமர்த்தியம். இளமைங்கிறது என்ன, அதாவது ஒரு சின்ன குழந்தையா இருக்கிறச்சியும் நான் ஏதோ பண்ணிவிடுவேன், என்னோட சாமர்த்தியத்துல இதை அச்சீவ் பண்ணிடுவேங்கிற பிரமை இல்லை. வயசான காலத்தையும் நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாதுங்கிறது தெரிஞ்சு போயிடுறது. மத்தியத்துலதான் ஒரு பிரமை விடுறது, என்னால முடியும், இது என்னோட சாமர்த்தியத்துல நடக்கிறது, நான் பார்த்து பண்ணிவிடுவேன் அப்படிங்கிற அந்த பிரமை வருது இல்லையா. அதுவும் நிலையற்றது. அதை டிபெண்ட் பண்ணி இருக்க முடியாது. அது ஒரு எனர்ஜி. அந்த அந்த காலத்துல அதுவும் அந்த இண்டிவிஜுவல் சென்ஸோட வைபவம் இல்லை. அது எல்லாத்துக்கும் உயிர் கொடுக்கக்கூடிய அந்த சக்தியோட வைபவம் தான் அது. அப்படிங்கறத தெரிஞ்சுண்டு அந்த ஒவ்வொரு அம்சத்திலயும் அந்த சித்தியும் ஜடத்தையும் பிரிச்சு பாக்குறது. இந்த சரீரம், இந்த நான் அப்படிங்கறதுல இந்த உயிர் அம்சத்தையும் சரீரத்தையும் பிரிச்சு பாக்குறது. இப்ப காசு பணம் ஏதோ பொருட்கள்னால நம்மளுக்கு கொஞ்சம் லோகத்துல வேலையெல்லாம் சாதிக்க முடியறது அப்படின்னு சொன்னா, அது அது ஈஸ்வரோட வைபவமே தவிர்த்து அது நம்மளோ இந்த காசு பணத்துக்கு, அது ஜடமான பொருளுக்கு அந்த யோக்கியத்தை இல்லைங்கிறத பிரிச்சு அறிஞ்சுக்கிறது. அதே மாதிரிதான் அந்த இளமைங்கிறதும். இந்த இந்த இண்டிவிஜுவல் சென்ஸும் ஒரு ஸ்டேஜ்ல இருக்கிறத, அந்த குழந்தை காலம் கடந்து ஒரு வளர்ந்த ஸ்டேஜ்ல இருக்கிறதே என்னால முடியும், எனக்கு சாமர்த்தியம் இருக்குன்னு தோணும்படியா கொஞ்சம் ஸ்கில் செட் எல்லாமே இருக்கு. அது என்னோடது இல்ல, அதாவது என்னோட சாமர்த்தியத்துல அது நான் சேர்த்துக்கல, என்னோட சாமர்த்தியத்துல அதை நான் யூஸ் பண்ணவும் முடியாது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறது தான் இளமை நிலையாமை. இல்லாட்டா எல்லாருக்கும் வயசாக போறதுங்கிறது தெரியும், அதுக்குன்னு வயசாக போறதுங்கிறதுக்காக என்ன பண்ண முடியும்? எல்லாரும் கடைசியில ஸ்மசானத்துக்கு தான் போறோம்னா, இன்னைக்கே போய் ஸ்மசானத்துல புக் பண்ணிட்டு ஏரியாவை ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுன்னு அங்க போய் படுத்துக்க முடியுமா என்ன? அதுக்காக சொல்லப்படுறது இல்லை. இளமை நிலையாமைங்கிறது அப்ப அந்த ஒரு எனர்ஜி வருது இல்லையா, நான் பண்ணிவிடுவேங்கிற அந்த ஒரு தோணல் வருதே, அது அந்த பரம்பொருளுக்கு அதை ஆற்றுப்படுத்தணுமே தவிர்த்து
இந்த ஜடப்பொருளுக்கு இந்த இண்டிவிஜுவல் சென்ஸுக்கு ஈகோ சென்ஸுக்கு அதை ஆற்றுப்படுத்தக்கூடாதுங்கிறது தான் அதோட மெசேஜ். நம்ம 178வது பாடல் பார்த்தோம். ஆண்டு பலவும் கழிந்தன அப்பனை பூண்டு கொண்டாரும் புகுந்த அறிவார் இல்லை. அது ஒவ்வொரு ஜீவனுக்கும் ஈசன் கொடுக்கிற ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஜீவிதம் அப்படிங்கறதே அந்த ஆயுசு ஃபுல்லா ஒவ்வொரு இன்சிடென்ட் நடக்கிறது. நம்ம நினைச்சுக்கிறோம் நம்ம பண்றோம்னு, பரவாயில்ல அப்படி அந்த பிரமையிலேயே தொடங்குவோம். நம்ம தான் பண்றோம், நம்ம தான் மேனேஜ் பண்றோங்கிற பிரமையிலேயே தொடங்கினா கூட லைஃப்ல நடக்கிற அந்த இன்சிடென்ட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டே வரத்தே நிஜமா நல்ல ஒரு ஓப்பன் மைண்டோட, ஓப்பன் மைண்ட்னாக்க நம்மளோட அசம்ஷன்ஸ் எல்லாம் கடந்து நான் தான் பண்றேன்னு ஒரு டேக்கிங் இட் ஃபார் கிராண்டட் இல்லாதக்கு ஒரு இன்சிடென்ட் நடக்கிறதுனாக்க நல்லதோ கெட்டதோ எப்படியா இருந்தாலும் சரி, அது ஒரு ஓப்பன் மைண்டோட அது எப்படி நடந்தது அப்படிங்கறத அனலைஸ் பண்ண முடிஞ்சதுன்னு சொன்னா ஒவ்வொரு இன்சிடென்ட்டும் அந்த ஜீவனுக்கு ஒரு பெரிய பாடமா இருக்கும். ஒருத்தர்கிட்ட பேசிட்டு இருந்தேன். அவர் சொன்ன இது பல பேருக்கு இந்த பிரச்சனை இருக்கு. அதாவது பகவான் பார்த்துப்பாருன்னா பார்த்துப்பாருங்கிறது அவ்வளவு ஷூரா அதை டிபெண்ட் பண்ண முடியறது இல்ல. பார்த்துப்பாருன்னு எப்படி தெரியும் அப்படிங்கிற மாதிரி அப்பப்போ தோணி போயிடுறது. அப்ப நான் சொன்னேன், சரி நான் ஏதாவது எனக்கு லைஃப்ல நடந்த இன்சிடென்ட் எனக்கு இப்படி தோணித்து அப்படின்னு சொல்றதெல்லாம் என்ன பொறுத்தது, அதெல்லாம் இருந்துட்டு போட்டோம். அது எனக்கு உங்களோட லைஃப்ல எல்லா இன்சிடென்ட் என்னென்னலாம் நடந்திருக்கோ அது வரைக்கும் எல்லா சிச்சுவேஷன்ஸ்லயும் நீங்க தான் எல்லாத்தையும் பார்த்து தெரிஞ்சுட்டு அதுக்கு பிளான் பண்ணி கரெக்டா அதை ஹேண்டில் பண்ணி நீங்க தான் அத்தனையும் எல்லாம் ஹேண்டில் பண்ணலன்னு உங்களால சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டேன். அப்ப அப்படி யோசிச்சு பார்த்தார். எல்லாரோட லைஃப்லயும் இருக்குமே என்ன ஒரு இன்சிடென்டா இருந்தாலும் அது ஏஜ் ஆக ஆக அது நன்னாவே தெரியும். அதுவும் ரொம்ப ஏஜ் ஆயிடுத்து உடம்பு முடியாம இருக்கா அப்படின்னு சொன்னா எழுந்து நிக்கிறதே கஷ்டம். நான் இந்த ஊருக்கு தானே நான் போயிட்டு வந்துடுறேன், இல்ல இந்த மார்க்கெட்டுக்கு தானே நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன்னு சொல்ற அந்த சாமர்த்தியம் கூட எழுந்து நிக்கிறதே கஷ்டம். இங்க இருந்து பக்கத்து ரூமுக்கு போறதே கஷ்டம்னு ஆகிறதே தெரியும். அந்த எனர்ஜி ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால இந்த ஊருக்கு தானே நான் போயிட்டு வந்துடுறேன்னு சொன்னது நம்மளோட சாமர்த்தியத்துல இல்லைங்கிறது தெரிய வரும். அதுதான் அது எதோடது அது என்னோடதுன்னு நான் புடிச்சுக்கிற ஆளு யாரு அப்படிங்கறது பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அது இயக்கப்படுறதுங்கிறது தெரியும். அது வெறும் இன்ஸ்ட்ருமெண்ட் தான். அந்த சக்தியோட கையில இந்த கீ கொடுத்த பொம்மை பார்ப்போமே, அது மாதிரி அது நடத்துற சக்தியோட கையில இது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தான். அது டிசைட் பண்ணிருக்கு இன்னைக்கு நீங்க அந்த ஊருக்கு போனோம்னா அது நடக்கிறது. இல்லாட்டா ஊருக்கு போகணும்னு நினைச்சாலும் நடக்காம போயிடலாம் இல்லையா. ஆண்டு பல அது இட் கிவ்ஸ் ஆம்பிள் ஆப்பர்ச்சுனிட்டி. அந்த சக்தி ஜீவிதம்ங்கிறதே ஒரு அத வினைக்கு ஈடா பிறக்கிறதுன்னு சொல்றான். அந்த ஜீவனுக்கு என்னெல்லாம் பிரமை இருக்கோ அது எல்லாத்தையும் கிளியர் பண்ணிக்கிறதுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கறது. ஆண்டு பலவும் கழிந்தன அப்பனை பூண்டு கொண்டாரும் புகுந்து அறிவார் இல்லை. ஆனா அந்த ஜீவன் அருள் இல்லைன்னாக்க பிரமைனால அந்த எல்லாத்தையும் கடந்து நடத்துற சக்திய ரெகக்னைஸ் பண்றதே இல்லை. எல்லா பாயிண்ட்லயுமே நான் தான் பண்ணினேன், என்னோட சாமர்த்தியத்தை தான் நடந்தது அப்படின்னு அந்த படத்தை கடந்து ஸ்கிரீனை பாக்குறதே இல்லை. ஆனா அருள் இல்லாதக்கு நடக்காது, யாரோட சாமர்த்தியத்திலயும் இல்லை. அதெல்லாம் யாரையும் சொல்றதுக்கு பிரயோஜனம் இல்லை. ஆனா அந்த அருளை உண்மையான நாட்டம் இருந்ததுன்னா அந்த பரம்பொருள் கொடுக்கறது. அது ஹீஸ் ஓப்பன் வித் கிரேஸ். இதான் அந்த சூரியனும் தாமரை மொட்டு மாதிரி தான் அந்த கேஸ். சூரியன் தன்னோட ஒளி அந்த லைஃப் கிவிங் எனர்ஜி அந்த சூடு வார்ம்த்தை கொடுத்துட்டேதான் அது உதிக்கிறது. நித்தியப்படி அப்படியே தான் இருக்கு. எந்த தாமரை மொட்டுக்கிட்டேன்னு தனியா பார்ஷியாலிட்டி பார்த்து தன்னை இழுத்து வச்சுக்கிறது இல்லை தன்னோட ஒளிய. இருந்தாலும் எல்லா தாமரையும் மலர்றது இல்லை, எல்லா மொட்டும் மலர்றது இல்லை. ஏன்னா அது மெச்சூர் ஆகல.
அதுக்கு அந்த தேவை வந்து அந்த கிரேஸுக்கு உண்டான நாட்டம், அருளுக்கு வந்து அன்பு வேணும். கனெக்ட் ஆகுது, பிளக் அண்ட் சாக்கெட் மாதிரி. உண்மையான அன்பு இருந்தது அப்படின்னு சொன்னா அது அருளுக்கு பாத்திரமாக முடியும். ஆனா அந்த அன்பு அவர் கொடுத்தாதானே உண்டு. அதுவும் அவர்கிட்ட வந்து பிரார்த்தனை பண்ணு. அதான் வேணுங்கிற அந்த நாட்டம் தீவிரமா, அந்த சின்சிரிட்டி அண்ட் கமிட்மெண்ட் இருக்குன்னு சொன்னா யோக்கியத்தையை கொடுத்து அந்த உணர்வையும் கொடுக்கறது அந்த பரம்பொருளோட வைபவம். ஆனா அது நாட்டம் இருக்கணும். ஏன்னா மனசு வந்து இந்த இண்டிவிஜுவல் சென்ஸ் லெவல்லயே தெரிச்சு போயிடுறது. நான் தான் பண்றேன், கடந்த ஒரு பொருள் இல்லை அப்படிங்கிற பாவத்துல நான் அடுத்தது இதை பண்ணணும், அடுத்தது அதை பண்ணணும், 10 இயர் பிளான், அடுத்த ஜென்மா பிளான் எல்லாம் போட்டு இங்கே எனர்ஜி வந்து தெரிச்சு போயிடுச்சுன்னா இதை கடந்து இருக்கிற அந்த பொருள் கிட்ட அந்த போக்கஸ் போக மாட்டேங்கிறது. அதான் பூண்டு கொண்டு ஆறும் புகுந்து அறிவார் இல்லை. அது கொஞ்சம் சூக்ஷ்மமா ஆழமா பாக்குற டெண்டன்சி வேணும். அது இல்லே அப்படிங்கிறார். அது நம்ம பஜகோவிந்தத்துல பார்த்தோம் இல்லையா, அந்த பாடல். சின்ன குழந்தையா இருக்கிறச்சு ஸ்பான்டேனியஸ் எனர்ஜி ஃப்ளோ வந்து விளையாடணுங்கிறதுலதான் போறது. அதே மாதிரி ஒரு மிடில் ஏஜ்ல வந்து குடும்பத்தை பார்த்துக்கணும், அது இதுன்னு எங்க மனுஷா அவளுக்கு இதை பண்ணணும், இதை பண்ணணும், அதை பண்ணணும், இந்த வேலையை பண்ணணும், அதை அச்சீவ் பண்ணணும், இதை சம்பாதிக்கணும் அப்படிங்கறதுலதான் நேச்சுரலா எனர்ஜி போறது. வயசான அப்புறம் நடந்ததெல்லாம் நினைச்சு பார்த்து அதை 4 பேர்கிட்ட கதையை சொல்லிட்டு வருத்தப்பட்டு அழுதுண்டு அதுக்குதான் போடுறது. இதை கடந்து ஒரு காலத்துலயே அந்த ஜீவனுக்கு வந்து அதை பார்க்கணும்னு தோணும், அந்த நாட்டம் ஏற்பட மாட்டேங்கிறதே. பூண்டு கொண்டு ஆறும் புகுந்து அறிவார் இல்லை. நீண்ட காலங்கள் நீண்டு கொடுக்கினும் தூண்டு விளக்கின் சுடர் அறியாரே. இந்த ஜீவனுக்கு அந்த மாதிரி கொடுக்கப்படுற ஒவ்வொரு ஆப்பர்ச்சுனிட்டியும் வந்து வழக்க தூண்டி விட்டு அது கம்ப்ளீட்டா அந்த எண்ணெய் எக்ஸாஸ்ட் ஆகிற வரைக்கும் எரியட்டும் அப்படின்னுட்டு அது எப்படி அடைய போறது, எக்ஸ்ட்ரா எண்ணெய் விடல, அது இருக்கிறத வந்து நல்லா ஃபுல்லா எரிஞ்சு அணையட்டும் அப்படிங்கிற மாதிரி அதை தூண்டி விடுற. அந்த தூண்டி விட்டா நல்லா பிரைட்டா எரியும். முன்னால இருந்ததை விட அந்த சொடலெல்லாம் தட்டி விட்டுட்டு தூண்டி விட்டாக்க நல்லா பிரைட்டா எரியும். அந்த மாதிரி அது எரியும் போது கூட வந்து இது வந்து அணையறதுக்கு தான் அப்படி எரியறது அப்படிங்கறது தெரியாம நான் தான் ரொம்ப பிரைட்டா ஏதோ பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி திருப்பியும் அந்த இண்டிவிஜுவல் சென்ஸ்க்கு அதை ஃபீடு பண்ணும்படியா வந்து அதை அமைஞ்சு விடுறதே அப்படின்னு ஒரு இறங்குற பாவத்துல வந்து இந்த பாடல் இதான் பார்த்து நிறுத்தினோம் நம்ம. அடுத்த பாடல் தேய்ந்து அற்று ஒழிந்த இளமை கடைமுறை ஆய்ந்து அற்ற பின்னை அரிய கருமங்கள் பாய்ந்து அற்ற கங்கை படர்சடை நந்தியை ஓர்ந்து உற்று கொள்ளும் உயிர் உள்ள போதே. இது அடுத்த பிரமை. ஜீவனுக்கே கொஞ்சம் கொஞ்சம் அது எல்லாத்தையும் கடந்து ஏதோ ஒரு பொருள் இருக்கு போல் இருக்கே, அதை நம்ம பார்க்கணும் கவனிக்கணும் அப்படிங்கிற மாதிரி என்னைக்காவது தோணுமானால் கொஞ்சம் இந்த என்விரான்மெண்டல் ப்ராப்ளம்னு பார்ப்போமே நம்ம அப்பப்போ, அந்த என்விரான்மெண்டல் ப்ராப்ளம்ல சுத்து வட்டாரத்துல இருந்து வர எனர்ஜிஸ் எல்லாம் என்ன சொல்லும், இப்ப இதெல்லாம் பண்றதுக்கு இல்ல, when you are நல்ல எனர்ஜி ஸ்ட்ரென்த்தோட இருக்கிறச்சே வந்து நீ உன்னை பார்த்துக்கணும், நல்லா படிக்கணும், சம்பாதிக்கணும், குடும்பத்தெல்லாம் பார்க்கணும், எவ்வளவு இருக்கு ஜீவிதத்துல. இப்ப போய் வந்து என்னவோ பரம்பொருள் அது இதுன்னு அதை ஆராயிரேன்னு போனேன்னாக்கா வேலைக்கு ஆகாது, அதெல்லாம் ரிட்டையர் ஆன அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னுட்டு அதை தள்ளி வைக்கலாம். அரிய கர்மங்கள் ஆய்ந்து அதெல்லாம் பின்னாடி பண்ணிக்கலாம். இது வந்து இப்ப சதிக்கு அதுல வந்து கவனம் போட்டாக்க வேலைக்கு ஆகாது அப்படின்னு தோணி போயிடுறது, அது ஒரு பிரமை. தேய்ந்து அற்று ஒழிந்த இளமை கடைமுறை, அதாவது யூத்ஃபுல் ஸ்டேஜ்ல ஒரு எனர்ஜி வருதுன்னு சொன்னோம் இல்லையா, அந்த எனர்ஜியை வந்து கரெக்டா சேனலைஸ் பண்ணினாக்க there is lot of gain. நம்ம ஒரு நல்ல ஃபாஸ்டா டிராவல் பண்ற ஒரு வண்டியில நம்மளுக்கு ஏற கிடைக்கிறது அப்படின்னு சொன்னா கரெக்டா அந்த லட்சியம் எங்க போகணுங்கிறத வச்சுட்டு அந்த டிரெக்ஷன்ஸும் கரெக்டா தெரிஞ்சது அப்படின்னு சொன்னா ஃபாஸ்டா போய் லட்சியத்தை அடையலாம். அந்த மாதிரி இந்த யௌவனம்ங்கிறது வந்து அப்போ ஒரு எனர்ஜி, அதுவும் அந்த மூலத்தோட எனர்ஜி தான் அது.
அதுதான் பிரவர்த்திக்கிறதுங்கிறது தெரிஞ்சுக்காம அது வந்து நம்மள அந்த இண்டிவிஜுவல் சென்ஸுக்கு, அதாவது ஜீவ பாவத்துக்கு அது உரியதாக்கி அது இதோட சாமர்த்தியம் அப்படின்னு கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு சொன்னா அந்த நல்ல ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து விபரீதமா யூஸ் பண்ணினதான் ஆயிடும். இதுக்கு இல்ல, இந்த பரம்பொருளை அடையறதுக்கு இல்ல இந்த எனர்ஜி, இந்த சாமர்த்தியம், அதெல்லாம் லோகத்துல பிரவர்த்திக்கிறதுக்கு தான் அந்த இளமைங்கிற அந்த எனர்ஜி. அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம், இதெல்லாம் கவனிச்சு நம்மளுக்கு வேணுங்கிறதெல்லாம் கிடைச்சதுக்கு அப்புறமா நம்ம அந்த அரிய பொருள்ல வந்து அப்பப்போ பாத்துக்கலாம் அதை பத்தி அப்படின்னுட்டும் அந்த எனர்ஜிய வந்து இந்த அகங்காரத்தோட பிரவருத்திக்கு, லோகத்துல இருக்கிற பிரவருத்திக்கு உபயோகப்படுத்திட்டோம். பாய்ந்து அற்ற கங்கை படர்சடை நந்தியை ஓர்ந்து உற்று கொள்ளும் உயிர் உள்ள போதே. இப்போ நினைச்சிட்டு இருக்கோம். அந்த யாக்கை நிலையாமையில சொன்னாரு, நன்னா சமையல்லாம் பண்ணிவே வேணுங்கிறதெல்லாம் சாப்பிடணும் அப்படின்னு வந்தார். ஏதோ சாதம் ஒரு புடியை எடுத்து சாப்பிட்டார். ஒய்ஃப் கிட்ட அன்பா அப்படி பார்த்துட்டு இருந்தார். ஏதோ இடது பக்கம் லைட்டா வலிக்கிறது, கொஞ்ச நாய் படுத்துக்கிறேன்னாரு. கிடக்கப்படுத்தார் கிடந்தொழிந்தாரே. அது இட் குட் பி சோ சடன். அது அது யூத்ஃபுல் எனர்ஜிய வந்து பர்ஃபெக்டா யூஸ் பண்ணாதைக்கு உயிர் உள்ள என்னைக்கு போகும் தெரியாது, யாருக்கும் தெரியாது. அது இருக்கும்போதேன்னா எவ்ரி மொமெண்ட் அண்ட் எவ்ரி டே கவுண்ட்ஸ். அது இந்த பழைய காலத்துல வந்து அது ஒரு வழக்கமாவே இருந்தது. யாருமே 10 இயர் பிளான் எல்லாம் போடணுங்கிற அந்த டெண்டன்சி இல்லாம சொல்லும் போதே எப்படி சொல்லுவான்னா, நாளைக்கு என்ன சமையல் அப்படின்னு ஏதாவது கேட்டோம்னா, அது சமையல்னா நம்ம சாப்பிடறதுக்குன்னு கேட்கவும் மாட்டா. நாளைக்கு குழச்சி கிடந்தா பிச்சைக்காரனுக்கு என்ன அப்படின்பா. அது வாசல்ல ஒரு ஆளுக்கு கொடுக்கறதுக்குன்னு. அது என்ன பொழைச்சி கிடந்தா பிச்சைக்காரனுக்கு என்ன. சப்போஸ் நம்ம பொழைச்சி இருந்தோம்னா நாளைக்கு அன்னதானத்துக்கு வாசல் வருவாளுக்கு கொடுக்கறதுக்கு என்ன பண்றது, அதான் நாளைக்கு என்ன சமையல்ங்கிறது அப்படித்தான் கேட்பா. நான் பொழைச்சி கிடந்தா பிச்சைக்காரனுக்கு நாளைக்கு என்ன அப்படின்னு. அது ஏன்னா அது வந்து அந்த நிலையாமைய வந்து எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கிறது. அது வந்து பெசிமிஸ்டிக்கா இருக்கிற அப்ரோச் கிடையாது. அது ஃபேக்ட் அக்செப்ட். அதுக்காக அதுதான் சொன்னேன், எல்லாரும் போறோங்கிறதுக்காக ஸ்மசானத்துல போய் இன்னைக்கே படுத்துடுறோம்னு அது அந்த மாதிரி பெசிமிசம் இல்லை அது. பட் அக்செப்டிங் ஃபேக்ட்ஸ் அட் தட் லெவல். என்னைக்கு அது போறது, அது ஸ்திரமா இருக்கிறதுன்னு நினைக்கிறதுதான் ஆப்டிமிசம்னா, அது ஆப்டிமிசமோட சேர்ந்து அஜ்ஞானம் வேற. அது ஏன்னா ஸ்திரமா இருக்க போறது இல்லை. அதை போய் நன்னா பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அது போற அன்னைக்கு பயங்கரமா அழற மாதிரி நம்மளே துக்கத்துக்கு வழிவகுத்துக்கப்படாது இல்லையா. ஜீவிதம் இருக்கிறப்பவே, அது சாமர்த்தியம் இருக்கிறப்பவே, எனி எனர்ஜி, இந்த இப்ப எல்லாம் அது இப்ப யாருக்கும் அதெல்லாம் என்னன்னே தெரியறது இல்லை. அந்த எங்கர் ஜெனரேஷன்லாம் காசு பணம்லாம் கையில நிறைய வர்றதுனால எதுக்கு செலவழிக்கிறோம், என்னத்தை பண்றோங்கிறதெல்லாம் வந்து யாரும் யோசிச்சே பாக்குறது இல்லை. அதுவும் கையிலேயே இல்லாத கிரெடிட் கார்டெல்லாம் போட்டுட்டு வரப்போறதுக்கு லோனை கட்டிட்டு காசை வாங்கி செலவழிச்சுருக்கா. அதுவும் பழைய காலத்துல எல்லாமே அந்த லைஃப் ஸ்டைல்லயே இட் வாஸ் செட். மாசம் இவ்வளவு காசு வர்றது அப்படின்னு சொன்னா அதை வந்து எப்படி செலவு பண்ணணும் அந்த மாசத்துக்கு அப்படின்னு யோசிச்சு செலவு பண்ண, பட்ஜெட் போட்டு செலவு பண்றது. அது தாரித்திரம் கிடையாது. அந்த ரிசோர்ஸ வந்து கரெக்டா யூஸ் பண்ற அந்த டெண்டன்சி. வேஸ்ட் பண்றதோ இல்ல வேண்டாததுக்கு செலவு பண்றதோ அதெல்லாம் இருக்கப்படாது அப்படிங்கிற அந்த ஒரு டெண்டன்சி. இது அந்த எனர்ஜிக்கு இட் அப்ளைஸ். என்ன எனர்ஜி என்ன சாமர்த்தியம் இருக்குன்னாலும் அதை வந்து எப்படி பர்ஃபெக்டா வந்து அந்த மூலத்தை நாடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கணும். லோகத்துல அது வந்து செதஞ்சு இன்னைக்கு ஒரு நாள் என்ஜாய் பண்ணு அப்புறம் பாத்துக்கலாம் அப்படிங்கிற அந்த அந்த ப்ரையாரிட்டி. அப்போ வேண்டான்னு ஒன்னும் சொல்லல, இப்ப கொஞ்ச நாள் இதை பாத்துக்கோ அப்படிங்க அந்த தற்காலத்துக்கு அந்த ப்ரையாரிட்டியை மாத்தி விட்டுடுறது. இந்த தற்காலத்துக்கு ப்ரையாரிட்டியை அப்பப்ப மாத்தி விட்டாலே அது வந்து இஃபெக்டிவா அந்த எனர்ஜி வந்து எங்க ஈஸ்ட கிழக்க போகணும்னா கிழக்க போகாத இருக்கிறதோட மேற்க போயிடும். அதுதான் வந்து பகவத்கீதையில சொன்ன எதோ நிச்சரதி மனஹா சஞ்சலம் அஸ்திரம் ததஸ்ததோ நியமியது ஆத்மனியேவ வசம் நயேத்து. இதோட நேர் ஆப்போசிட் ஆக்ஷன். இன்னைக்கு ஒரு நாள் நீ ஜாலியா இரு, இன்னைக்கு ஒரு நாள் இந்த ஹோட்டல்ல சாப்பிட்டுக்கோ, இன்னைக்கு ஒரு நாள் இதை அனுபவி, இன்னைக்கு ஒரு நாள் அப்புறம் அதை பாத்துக்கலாம், மிச்சத்துல நாளைக்கு பாத்துக்கலாம் அப்படிங்கறத வந்து
எப்ப எப்ப வந்து அதுக்கு பவர்ஃபுல் ஆன்டிடோட் மாதிரி இந்த ஸ்லோகம். அது எப்ப எப்ப மனசு வந்து ஆப்போசிட் டைரக்ஷன்ல போறதோ அப்ப அதை இழுத்து வந்து மூலத்துல கொண்டு வந்து வை. அது ரொம்ப பவர்ஃபுல் சாதனை. ஏன்னா இந்த மாதிரி தெரிச்சு ஒவ்வொரு வாட்டி வெளியில போன அந்த அப்ரோச் இருக்கு இல்லையா, அது ஒண்ணுத்தையும் வந்து அன்டூ பண்ணணும். the process of knowing the Lord, அது knowing the Lord இல்ல, unknowing the world. அதனால it's a process of undoing whatever has been known through the mind and senses. அத வந்து it has to be undone. ஏன்னா அது விபரீதமா தெரிஞ்சுட்டு இருக்கோம். அந்த மாயாமலம் அது வந்து எதை எப்படி தெரிஞ்சுக்கணுமோ அப்படி தெரிஞ்சுக்காம விபரீதமா தெரிஞ்சுன்றதுனால வந்த பிரச்சனை தான். அது ஒழுங்கா தெரிஞ்சுட்டு இந்த தப்பான நாலேஜ போக்கிக்கிறது. அதனால எவ்ரி யூனிட் ஆஃப் தி எனர்ஜி கவுண்ட்ஸ், எவ்ரி சிச்சுவேஷன் கவுண்ட்ஸ், எவ்ரி எக்ஸ்பீரியன்ஸ் கவுண்ட்ஸ். ஒவ்வொன்றுத்துலயும் வந்து அதை பிரிச்சு பார்த்து அனலைஸ் பண்ணி அதுல இருக்கிற அந்த பரம்பொருளோட ஆஸ்பெக்ட், அது நல்லதா இருக்கட்டும், கெட்டதா இருக்கட்டும், ஃபெயில்யூரா இருக்கட்டும், சக்சஸா இருக்கட்டும், எதா இருந்தாலும் சரி, அதுல இந்த நடத்துற சக்தியை பிரிச்சு பார்த்து அது இந்த இண்டிவிஜுவல் சென்ஸோட சாமர்த்தியமா அந்த மூலப்பொருளோட நடத்துற சக்தியாங்கிறத வந்து அனலைஸ் பண்ணி பார்த்து அதோட கனெக்டட் ஆகிறதுங்கிறது தான் ஒரு பெரிய கெயின். அதான் இங்க சொல்றார், அந்த உயிர் இருக்கிறப்பவே, அந்த சாமர்த்தியம் இருக்கிறப்பவே வந்து கங்கையை ஜடையில தரிச்சுன ஈசனாம். கங்கை வந்து பகீரதன் தபஸ் பண்ணி ஆகாஷ கங்கை அப்படி பிரவாகமா வரா இல்லையா, அப்படி மேல் லோகத்துல இருந்து கீழே வரத்த வந்து ஈசன் ஜடைய விரிச்சுன்னு இருந்து அதை பிடிச்சார். அதுக்குள்ள அப்படியே ஒடுங்கி போயிட்டா. அது ஜடைக்குள்ளேயே ஒன்னும் பிரவாகம் தெரியாதபடிக்கு கமல் சடை ஒன்று ஆடாமே அப்படின்னு சொல்லுவார் சம்பந்த பெருமான் புள்ளிருக்கு ஒரு பதிகத்துல. ஒரு மயிர்கால் அளவு கூட கொள்ளாதபடிக்கு அப்படியே அந்த ஆகாஷ கங்கை வந்து ஃபுல்லா செட்டில் ஆயிட்டா. அப்படி ஜடையை விரிச்சுட்டு இருந்த நந்தியை ஓர்ந்து உற்று கொள்ளும் உயிருள்ள போதே, அவர் மேலேயே போக்கஸ வச்சுட்டு ஓர்ந்து உற்றுக்கோ, அதுகிட்டயே பொருந்திரு, அதை ரெக்கக்னைஸ் பண்ணு, அந்த பொருளை ரெக்கக்னைஸ் பண்ணு, அதுகிட்டயே பொருந்தி இரு, ஒவ்வொரு இன்சிடென்ட்ஸையும் அதுகிட்ட கனெக்டடா இரு. ஜீவிதமும் அந்த சாமர்த்தியமும் இருக்கிற காலத்திலேயே அதை பண்ணணும். பண்ணினாக்கா அது அந்த ஜீவனுக்கு பெரிய ஒரு கெயின் சாதனையில. அடுத்த பாடல் விரும்புவர் முன் என்னை மெல்லியல் மாதர் கரும்பு தகர்த்து கடை கொண்ட நீர் போல் அரும்பொத்த மென்முலை ஆயிழையார்க்கு கரும்பொத்து காஞ்சிரங்காயும் பொத்தனே. இது அதோட தொடர்ச்சி. இப்ப நம்ம ஒரு சிச்சுவேஷன்லயும் வந்து சொன்னோம் இல்லையா, இப்ப மட்டும் இதை பாத்துக்கலாம், அப்புறம் கொஞ்ச நாள் இதை அனுபவிச்சுக்கலாம், அதுக்கப்புறம் எப்படி இருக்கவே இருக்கு அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றோமே. அப்படி இந்த எனர்ஜி வந்து இந்த ஈகோ சென்சிட்டிவாவும் வேர்ல்டு சென்சிட்டிவாவும் தன்னோட சாமர்த்தியத்தோட ஆங்கிள்லயும் ஃப்ளோ ஆகறச்ச என்ன பெரிய பிரச்சனை வருதுன்னா, எதுக்கிட்டயோ போய் அசோசியேட் ஆறோம். அது ஏதோ சுகம் தர மனசுக்கு, ஆத்தியந்திகமா இல்ல, ஆத்மாக்கு இல்ல, மனசுக்கு ஏதோ வந்து சுகம் தரா மாதிரி காணறதே. அது வந்து இட் கீப்ஸ் யூ என்கேஜ் ஃபார் குவைட் சம் டைம். யுவர் எனர்ஜி, யுவர் ரிசோர்சஸ் அண்ட் யுவர் டைம் எல்லாத்தையும் வந்து பல நாள் பிடிச்சு வச்சுன்னு இருக்கு. அப்புறம் வந்து இது ஒண்ணும் சரிபடாதுன்னு விட்டுட்டு போயிடுறது. அது பிகாஸ் இட் இஸ் டெம்பரரி. அது வந்து ஒரு ஆளு சொல்ற மாதிரி இந்த வாக்கு அமைஞ்சிருக்கு. நல்ல இளமை கால வந்து என்ன வயசு இருந்தது, சாமர்த்தியம் இருந்தது, சக்தி இருந்ததுங்கிற காலத்துல வந்து எல்லாரும் விரும்புறா. அந்த ஆளு வந்து ஒன்ன மாதிரி கிடையாது அது இதுன்னு பேசி எல்லாமா வச்சுட்டு இருக்கா. இந்த கரும்பை வந்து வாயில வச்சு கடிச்சு சாப்பிடுவாளே, வாயில வச்சு கடிக்கிறதையே வந்து கரும்போட ஜூஸ் அதுல இருந்து சோ ஃபுல் ஆஃப் ஜூஸ்
வாயில வச்சு இப்படி கடிக்கிற காலத்திலேயே ஜூஸ் அப்படியே அதுல இருந்து கொட்டும். அது வாய் ஓப்பனா வச்சுட்டு தானே கடிக்கிறோம். அப்ப வந்து கொஞ்சம் அப்படி வெளியில வழியறதுக்கெல்லாம் சான்ஸ் இருக்கு. அது வெளியில போனாலும் அந்த ஜூஸ் எப்படி எடுத்து இது பண்ணிக்கிறா, வெளியில கொட்டை கொஞ்சம் போனா போட்டோம் அப்படிங்கிற மாதிரி விடாதைக்கு அந்த கரும்போட ஜூஸ் என்டையரிட்டி பீப்புள் வந்து என்ஜாய்ட். நல்ல திதிப்பா இருக்கிற கரும்பை வந்து கடிச்சு சாப்பிட்றவா வந்து அவ அந்த ஜூஸை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஸ்வாதிச்சு சாப்பிட்றா இல்லையா, அந்த மாதிரி என்னை எல்லாரும் ஆஸ்வாதிச்சா. இளமையும் அந்த சக்தியும் சாமர்த்தியமும் இருக்கிற காலத்துல என்னை ரொம்ப விரும்பி வேணும் வேணுங்கிற மாதிரி கரும்பு சாரை அனுபவிக்கிற மாதிரி எல்லாரும் அனுபவிச்சா. அப்புறம் அது அந்த சாமர்த்தியம் எல்லாம் போனதுக்கு அப்புறம் வந்து கரும்பொத்து காஞ்சிரம் கரும்பு மாதிரி இருந்த நான் காஞ்சிரங்காய் மாதிரி ஆயிட்டேன். காஞ்சிரங்காய்ங்கிறது எட்டிக்காய்ன்னு சொல்லுவாளே, கசக்கும். ஐயா எட்டிக்காயா அப்படின்னு யாருக்கும் அது மேல வந்து ஒரு ஈடுபாடு கிடையாது. அது வெறுத்து ஒதுக்குற அந்த டெண்டன்சி. கரும்பு மாதிரி எல்லாருக்கும் இனிமையா இருந்து எல்லாருக்கும் வந்து ஆஹா அப்படின்னு இருக்கிற மாதிரி இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் காஞ்சிரங்காய் மாதிரி ஆயிட்டேன், எட்டிக்காய் மாதிரி ஆயிட்டேனே. அது இந்த ஜீவனோட ஒரு ரிமோர்ஸ். ஏன்னா அது சாமர்த்தியம் இருந்த காலத்துல வந்து அது எதுக்கு செலவு பண்ணணுமோ அதுக்கு செலவு பண்ணல, ஆத்தியந்திகமா தனக்கு எந்த க்ஷேமத்தையும் இது சேர்த்து வச்சுக்கல. அப்புறம் அதெல்லாம் வந்து கைவிட்டு போகிறப்ப அது அந்த டெம்பரரி பொருட்கள் கிட்ட எல்லாம் வந்து இந்த எனர்ஜியை செலவு பண்ணாம அந்த பொருட்கள்லாம் வந்து உனக்கு சக்தி இல்லையா அப்படின்னா நாங்களும் போறோம்னு விட்டுட்டு போயிடும். அப்ப இதான் வந்து சுந்தர பெருமான் வந்து திரு ஆவடுதுறை பதிக 2 இருக்கு அவரோடது. கங்கை வார் சடையாயின்னு தொடங்கக்கூடிய பதிகத்துல வந்து முழுக்க தான் சொல்லுவார். அது ஐவர் கழித்து கார் பெய்து போன பில் கடைமுறை உனக்கே பொறையான்னு அப்படி ஈசன் விடுறது இல்லையா. அது 5 பேர் வந்து தனக்கு என்ன வேலையெல்லாம் வேணுமோ அது எல்லாத்தையும் என்னை யூஸ் பண்ணிட்டு நடத்திண்டா லோகத்துல. என்னோட சாமர்த்தியம் எல்லாம் போயிடுத்து, டைம், எனர்ஜி, கெப்பாசிட்டி எல்லாம் அவளுக்கு செலவாயிடுத்து. எல்லாம் ஃபுல்லா ஜூஸை உறிஞ்சி எடுத்துட்டு அவ வந்து சரி போறோம் அப்படின்னு 5 பேரும் போயிட்டா. இப்ப நான் ஐ ஹவ் ஃபாலன் ஆன் யூ ஆஸ் a dead weight அப்படின்னு சொல்றார். கடைமுறை உனக்கே பொறையானேன் அப்படின்னு சொல்லுவார். சோ அப்படி அந்த ஜீவன் வந்து அந்த இந்த இளமை காலத்துல இருக்கக்கூடிய ஒரு சக்தி, சாமர்த்தியம், அது எல்லாத்தையும் வந்து எதுக்கு செலவு பண்ணணுமோ அதுக்கு செலவு பண்ணலைன்னாக்க வேண்டாத பொருட்கள் கிட்ட அந்த கவனத்தை போட்டுட்டு கடைசியில வந்து அதெல்லாம் வந்து வித்ட்ரா பண்ணி அப்படியே ஏமாத்திட்டு போயிடுறது. அப்படி ஆயிடுத்தேன் நிலைமை அப்படின்னு ஒரு ஆள் சொல்ற மாதிரி இந்த பாடல் வந்து அமைஞ்சிருக்கு. கரும்பு மாதிரி எல்லாரும் என்ன அனுபவிச்சா, அப்புறம் எட்டிக்காய் மாதிரி என்ன தூக்கி வீசிட்டா, வெறுத்துட்டா அப்படின்னு. அடுத்த பாடல் பாலன் இளையன் விருத்தன் என நின்ற காலம் கழிவன கண்டும் அறிகிலார் ஞாலம் கடந்து அண்டம் ஊடறுத்தான் அடி மேலும் கிடந்து விரும்புவன் நானே. இதுவும் அதேதான், அதே கான்செப்ட் தான். இந்த டைம்ங்கிற எலிமெண்ட், டைம்ங்கிறது வந்து அதான் சொன்ன இல்லையா, நம்ம கிளாக்ல மெஷர் பண்ணி பாக்குறது இல்ல டைம். இந்த மாறுபாடுங்கிற கான்செப்ட்ல தான் வந்து டைமை வந்து உணர முடியும் நம்மளுக்கு. ஆக்சுவலா ப்ராக்டிக்கலா உணர்றதுங்கிறது வந்து நமக்கு ஏதோ பஸ்ஸை பிடிக்கணும், ட்ரெயினை பிடிக்கணும்னாக்க கிளாக்ல இருக்கிற டைமை பார்த்து ஏதோ பண்ணிக்கலாம். அது விவகாரத்துக்கு தான் கிளாக்கு. அந்த டைம் எலிமெண்டோட எஃபெக்ட் என்ன அப்படிங்கறத வந்து நம்ம இந்த மாறுபாடுகள் ஏற்படுறது. இந்த டைம்ங்கிற சக்தி இருக்கே அதுக்கு உட்பட்டு இந்த லோகத்துல சிருஷ்டியே வந்து டைத்துக்கு உட்பட்டதுதான். ஒரு பர்டிகுலர் காலத்துல தோணுறது. இத்தனை காலம் வந்து இந்த ஒவ்வொரு பொருட்களும் இந்த காலம் இருக்கு, ஒவ்வொரு பொருளுக்கும் இருக்கு அதோட டைம் டேபிள். இந்த காலத்தோட டைம்ங்கிற அந்த ஸ்கேல்ல இந்த பாயிண்ட்ல இந்த
பொருள் உண்டாகிறது, இத்தனை டைம் வரைக்கும் அது இருக்கு. அப்புறம் இந்த பாயிண்ட்ல வந்து இட் எக்ஸிட்ஸ் த ஷோ அப்படின்னு தான் அந்த காலத்துக்கு உட்பட்டு தான் சிருஷ்டியில இருக்கிற சகல பொருட்களும் இருக்கு. அதனாலதான் காலத்தை யாராலையுமே ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்றது. அது அல்டிமேட் ரூலர் டைம். அது ஈசன் தான் ஜெயிச்சார். மிருத்யுஞ்சயன் மகா காலம். காலத்தை வந்து தன்னுடைய ஆட்சிக்கு உரியவர் மகா காலம். 3 ஸ்தலத்துல ஈசனுக்கு வந்து காலேஸ்வரர்னு பேரு. உஜ்ஜயினி மாகாளம், என்ன உஞ்சை மாகாளம்னு வரும் தேவாரத்துல. உஜ்ஜயினி மாகாளம், இரும்பை மாகாளம், அம்பர் மாகாளம் 3 ஸ்தலத்திலயும் வந்து ஈசன் வந்து காலத்துக்கு அதிபதியா காலேஸ்வரரா இருக்கார். தன்னுடைய அடியானுக்காக வந்து யமனை காலால உதைச்சு கடவுர்ல மார்க்கண்டேயருக்கு உயிர் கொடுத்த வண்ணம் வந்து மிருத்யுஞ்சயர். வெண்காடுல வந்து அங்கே ஒரு பிரம்மச்சாரி ஸ்வேதகேத்துன்னு, அவரு இதே மாதிரி 8 வயசோ 16 வயசோ தான் அவருக்கு டெஸ்டைன்டு. ஈசனை வழிபட்டு அவருக்காக வந்து யமனை திருப்பி அனுப்பினதுனாலேயும் மிருத்யுஞ்சயர். அது அந்த அந்த ஒரு பொருள் எல்லாத்தையும் கடந்த பரம்பொருள் தான் வந்து இட் இஸ் பியாண்ட் டைம்னு காமிக்கிறதுக்கு தான் அந்த சரித்திரங்கள்லாம். வேற அதாவது பார்ஷியாலிட்டிக்கு அது ஈசனை பிடிச்சிருந்தா நம்ம இந்த வேலையை சாதிச்சுக்கலாங்கிற மாதிரி அந்த எண்ணத்தை உண்டு பண்றதுக்கு இல்ல. அந்த பரம்பொருள் தான் வந்து காலத்துக்கு அப்பாற்பட்டது. அதை நம்ம ஆசிரியிச்சுட்டு நம்மளும் வந்து அதோட தன்மை ஆயிட்டோம்னு சொன்னா நம்மளும் காலத்தை ஜெயிக்கலாம் அப்படிங்கிறது தான் அதோட அதுல இருந்து கிடைக்கிற மெசேஜ். ஆக்சுவலி இந்த காலத்தோட நியதி வந்து இந்த சிருஷ்டில இருக்கிற எந்த பொருளுக்கும் எந்த ஜீவனுக்கும் தப்பாது. அது அக்ரிணை பொருளா இருக்கட்டும், டேபிள் சேரா இருக்கட்டும், அது உண்டான காலம் இருக்கு. அது இத்தனை காலம் இருக்கணும்னா அப்புறம் கொஞ்ச நாள் ஆச்சுன்னா அது ஏதோ உளுத்து போகும், உடஞ்சு போகும், என்னமோ ஆயிடும், அது போயிடும். அதே மாதிரிதான் அந்த ஜீவிதத்தோட இருக்கிற சரீர உயிரோட இருக்கிற பொருட்களும் அப்படித்தான். அது அந்த மாறுபாடு இருக்கே, அது உண்டான காலம், அப்புறம் அது ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் வந்து அது எப்படி இருக்கு எப்படி மாறுபடுறது அப்படிங்கிறத பார்க்க, அதை நம்ம அப்சர்வ் பண்றதுலதான் வந்து இந்த காலம்ங்கிற எலிமெண்ட்டை வந்து நம்மளுக்கு பிராக்டிக்கலா பார்க்க முடியும், அதோட ஆபரேஷன்ஸ. அதை பார்த்துட்டே இருக்காளே எல்லாரும். பாலன், இளையன், விருத்தன் அப்படின்னு அந்த மாறுபாடுகள் வந்து ஏற்படுறத வந்து தன்னிலையும் பார்க்கலாம், சுத்து வட்டாரத்துல அந்த காலத்துக்கு உட்பட்ட எல்லா பொருட்கள்லையும் பார்க்கலாம், ஜட பொருட்கள்லையும் பார்க்கலாம், ஜீவிதத்தோட இருக்கிற பொருட்கள்லையும் பார்க்கலாம். ஆனா வந்து அதை பார்த்து ரெக்கக்னைஸ் பண்ண மாட்டேங்கிறாளே. அது என்ன மனசு வந்து விபரீதமா எப்படி போயிட்டு இருக்குன்னு ஆப்போசிட் டிரெக்ஷன்ல இவர் சொல்ற ஆங்கிள் எப்படி தன்னிலையும் தன்னோட சுத்து வட்டாரம் இருக்கக்கூடிய இயங்கக்கூடியது இயங்காத பொருட்கள் எல்லாம் அந்த காலத்துக்கு உட்பட்டு எப்படி மாறுபடுறதுங்கிறத பார்த்து அந்த காலத்தோட தன்மையை வந்து தெரிஞ்சுக்கிறது போக, அந்த காலத்தினால ஏற்படுற இஃபெக்ட் வந்து பாக்கியமா வெளியில என்ன தெரியறதோ அந்த தெரியறத மட்டும் நம்ம வந்து பூசி மறைச்சு இல்லாம பண்ணணுங்கிற டெண்டன்சி. இது டை படிக்க லுக்கிங் யங். யூ ஆர் நாட் யங் பட் யூ வாண்ட் டு லுக் யங். அது எப்பயுமே வந்து பீயிங் இஸ் பெட்டர் தென் லுக்கிங் லைக் தட். யங்குக்கு மட்டும் இல்லை, எல்லாத்துக்குமே. ஒரு பூஷணிக்காய் இருக்கு, பூஷணிக்காய் உள்ள அழுகி போயிடுத்து தெரியறது, அழுகி போயிடுது அப்படின்னா அப்புறம் அது வெளியில மாத்திரம் நல்லா அதெல்லாம் இது நல்லா அந்த ஓட்டைக்கிட்ட வந்ததுன்னா ஒழுகி அதோட ஜூஸ் வரா மாதிரி அதெல்லாத்தையும் நல்லா பூசி மொழுகி நல்லா சீல் பண்ணி அது உள்ள அழுகி இருக்கிறது தெரியாம பண்ணி என்ன பிரயோஜனம்? இல்ல இந்த கிஃப்ட் ரேப் எல்லாம் பண்றோம் இல்லையா, உள்ள ஏதோ ஒரு பொருள் இருக்கு, அது வீணா எடுத்து ஒரே அழுகி ஸ்மெல் வருது அப்படின்னு சொன்னா ஐயோ அழுகி ஸ்மெல் வருதா அப்படின்னா கிஃப்ட் ரேப்பை நல்லா ஸ்ட்ராங்கா பாலித்தீன்ல போட்டு அந்த அழுகிறதெல்லாம் வெளியில வராதபடிக்கு நல்லா பேக் பண்ணி வெளியில என்ன ஜிகு ஜிகுன்னு நல்லா ஒரு கலர் பேப்பர் எல்லாம் போட்டு பேக் பண்ணி இப்ப பார்த்தா தெரியவே தெரியாது பத்தியா, வெரி குட் அப்படிங்கிற மாதிரி. இது உள்ள இருக்கிற பொருள் அழுகி இன்னும் நல்லா அழுகின்னு இருக்கும், அது நல்லா அப்படி ஜாம் பேக்கடா பண்ணி வெளியில பேக்கேஜ் மாத்திரம் ஜிகு ஜிகுன்னு பண்ணி என்ன பிரயோஜனம்? உள்ள இருக்கிற பொருள் அழுகின்னு இருக்கே. அது அந்த காலத்தோட இயங்குற தன்மை வந்து அது வெளியில தெரியறது, சிம்டம்ஸா தெரியறது அப்படின்னா அந்த சிம்டம்ஸை மறைக்கிறது
இந்த அலோபதி ட்ரீட்மெண்ட் மாதிரி தான். ஏதோ இன்ஃபெக்ஷன் வந்திருக்கு, இன்ஃபெக்ஷனை கண்ட்ரோல் பண்றதுக்காக இம்யூனிட்டி சிஸ்டம் ஃபீவர், ஜலதோஷம், தலைவலி ஏதோ உண்டாக்கிருக்கு, வாமிட்டிங், டைரியாலாம் வருதுன்னா அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு மாத்திரையை போடுது. இன்ஃபெக்ஷனை கண்ட்ரோல் பண்ணினா இதெல்லாம் தன்னால நிக்க போறது. அது வெளியில தெரியாதுக்காவோ தலைமுடி நரைச்சு போறதா, பல்லு விழாதா, அதெல்லாம் வந்து முன்னாடி இருந்த மாதிரியே செட் பண்ணிட்டு லுக்ஸ் எல்லாம் அதே மாதிரி பண்ணிட்டு என்ன பிரயோஜனம்? ஏஜ் இன்னும் ஜாஸ்தியாயிட்டே தான் போறது. இதுல கவனத்தை செலவழிக்கிறதுல வாஸ்தவமா அந்த எனர்ஜியை வந்து இந்த ஏஜிங் ப்ராசஸ்ல எதுக்கு சமர்ப்பிக்கணுமோ பண்ணி எதை உணரணுமோ அதை உணர்றதுங்கிறது போயிடுது. அந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஆர் லூசிங் அ வெரி குட் ஆப்பர்ச்சுனிட்டி. Spending all this time and energy on something which will not stand. எவ்வளவு நாள் பூசி முழுக முடியும்? கிஃப்ட் ராப் மட்டும் நல்லா பண்ற மாதிரி அதுலயே வந்து கவனம் போயிடுறதே. பாலன் இளையன் விருத்தன் என்று நின்ற காலம் கழிவன கண்டும் அறிகிறார். இப்படி எல்லாம் அந்த காலத்துக்கு உட்பட்டு மாறிண்டே இருக்கு. அந்த மாறுபாடுக்கு உட்பட்டு எல்லாம் போறது நிலையற்றது அப்படின்னு அந்த தன்மையை உணராதைக்கு அந்த மாறுபாடுகளை வந்து வெளியில தெரியாதபடிக்கு பண்றதுல கவனத்தை போட்டுண்டு இத பத்தி தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறாளே. அது அது இந்த வேர்ல்டி ஃப்ளோல இருக்கிறவா. திருமூலர் பெருமான் தன்னை பத்தி சொல்லிக்கிறார் அடுத்த 2 லைன்ல உத்தரார்த்தத்துல. ஞாலம் கடந்து அண்டம் ஊடு அறுத்தான் அடி மேலும் கிடந்து விரும்புவன் நானே. அது நானேனா அவர் வந்து அது தன்னோட ஆளுங்கிறதுக்கு சொல்ல வரல. அந்த அந்த பரம்பொருளை வந்து நாடுறவர்கள் உணர்றவர்கள் அவளுக்கு வந்து இது ஒரு பெரிய இட்ஸ் அ சப்போர்ட். ஆக்சுவலி டயத்தினால ஏற்படுற மாறுபாடுகளை பார்த்து இன்னும் நன்னா மனசு அதுல இருந்து எடுத்துக்க முடியும். நம்ம ஏதோ ஒண்ணு இது கொஞ்ச நாள்ல பெய்ட போறது, இது நிக்காது அப்படின்னா அது மேல ஏறி உக்காந்துட்டு ஆச்சரியமா இது டேபிள் உடைய போறது, பெஞ்ச் உடைய போறது, எனி டைம் உட்காந்தா உடஞ்சிரும் தெரிஞ்சுன்னா அது மேல போய் உட்கார மாட்டோம் இல்லையோ. அந்த மாதிரி அந்த பரம்பொருளை நாடி இந்த காலத்தோட போக்க வந்து உணர்ந்தவர்கள் எல்லாருமே. திருமூலர் பெருமான் தனக்கு சொல்ற மாதிரி நான் சொல்லிக்கிறார். அவெல்லாம் வந்து அவளுக்கு இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த டைமோட ப்ராசஸ அனலைஸ் பண்ணி உணர்றதுங்கிறது. ஞாலம் கடந்து அண்டம் மூடறுத்தான். இந்த காலத்துக்கு உட்பட்டு எல்லாம் மாறின்னு இருக்கு இல்லையா. இந்த காலத்துக்கு உட்படாம ஒரே ஒரு பொருள் மட்டும் மாறாம இருக்கு. அது எக்காலத்திலையும் எந்நிலையிலும் மாறுபாடு இல்லாம இருக்கு. அதுதான் பால்யாதிஷ்வபி ஜாகிரதாதிஷு ததா சர்வாசு அவஸ்தாசு அப்பி வியாவிருத்தாசு அனுவர்த்தமானம் அகம் இது அந்தஹா ஸ்புரந்தம் சதா. குழவி முன் நனவு முன்னா கூறு பல் அவஸ்தை எல்லாம் சுழலினும் கலந்து இருந்தே ஜொலிக்கும் உள் அகமா நாளும். கார்த்தாலே ஏந்துக்கிறோம், இன்னைக்கு என்ன பண்றது அப்படின்னு அப்படி ப்ராசஸ். அன்னைக்கு நாள் முழுக்க அப்படி ஓடுறது. ராத்திரி படுத்துன்னு தூங்குறோம், அப்பாடி டன் ஃபார் தி டே அப்படின்னு வந்து படுத்துட்டு நானா தூங்குறோம். ஏதோ சொப்னம் பாக்குறோம் நடுவுல. இது எல்லா காலத்துலயும் நான் தான் வேலை பண்ணினேன், நான் தான் தூங்குறேங்கிறது அப்ப தெரியாது, தூங்கி முடிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியும். நான் தான் தூங்கினேன், நான் தான் மூச்சின்னு இருக்கேன், நான் தான் கனவு கண்டேன் அப்படிங்கிற அந்த ஒரு ஆள் இருக்கானே, அவன் மாறுபடவே இல்லையா. அவன் தான் வந்து நான் தான் 5 வயசு பாப்பாவா இருந்தேன், நான் தான் 15 வயசு பையனா இருந்தேன், நான் தான் 50 வயசு ஆளா இருக்கேன், 80 வயசு தாத்தாவா இருக்கேங்கிறதுல எல்லாத்தையும் கனெக்டடா. நான் தான் நல்லவனா இருந்தேன், நான் தான் கெட்டவனா இருந்தேன், நான் தான் புத்திசாலியா இருந்தேன், முட்டாளா இருந்தேன். என்னதான் வந்து போனாலும் எல்லாத்துக்கும் ஆதாரமா அந்த நான் இருக்கேங்கிற அந்த உணர்வு இருந்ததே, அது மாறுபடவே இல்லையே எந்த காலத்தையும். பாப்பாவா இருக்கிறத நான், அப்புறம் வயசானப்புறம் இருக்கிற நான், தூங்கினப்ப இருந்த நான், மூச்சுன்னு இருக்கிறதே இருக்கிற நான், அதுல ஒரு மாறுபாடும் இல்லாம இந்த காலத்தோட எந்த மாறுபாடுகளுக்கும் உட்படாம இருக்கே அந்த ஒரு பொருள். அதுதான் வந்து அண்டம் கடந்த பொருள். லோகத்தையும் காலத்தோட செயல்பாடுகளையும் கடந்த பொருள். நான் இருக்கேன்னு எப்பவும் நம்மளுக்கு கிடைச்சிருக்கிற பொருள், புதுசா அடையறதுக்கே இல்லை.
ஏதோ மாறுபட்டு ஏதோ சேஞ்ச் ஆனாதான் அது கிடைக்குங்கிற மாதிரியும் இல்லை. அது காலம், தேசம், என்ன எக்ஸ்பீரியன்ஸ், என்ன மனசு புத்தியில என்னென்ன ஃப்ளோ எல்லாம் வந்தாலும் எல்லாத்துக்கும் லிங்கிங் ஃபேக்டரா. இல்லைனாக்கா முட்டாளா இருந்தது நான் இல்ல, புத்திசாலியா இருக்கிறது மட்டும்தான் நான். ஏதாவது டிஸ்கனெக்ஷன் இருக்கா என்ன? சின்ன பாப்பாவா இருந்தது நான் இல்ல, இப்பதான் நான் நானா இருக்கேன் அப்படிங்கிற அது எல்லாத்துக்கும் கனெக்டிங் ஃபேக்டரா உயிர் கொடுத்துண்டு அந்த ஒரு பொருள் கனெக்டிங் எலிமெண்டா இருக்கிறதுனாலதான் பாக்கி எல்லாத்துக்கும் ஜீவிதம் இருக்கு. அதுதான் டைத்த கடந்த பொருள். அது காலத்துக்கு உட்பட்ட மாறுபாடுகள் எதுவுமே அது கிட்ட கிடையாது. அந்த பொருளை உணர்ந்து அண்டம் ஊடறுத்தான் அடி. அது அது எனி பாயிண்ட் இன் டைம் அண்ட் ஸ்பேஸ், ஆகாசத்திலயோ மார்ஸ்லயோ மூணுலயோ அர்த்தலயோ, அதாவது அது அப்படின்னு சொல்றதுன்னா தேவலோகத்திலயோ பாத்தாள லோகத்திலயோ எந்த நிலையில எந்த ஜீவனா இருந்தாலும் சரி. போன சிவபுராணத்துல மாணிக்க வாச்சக பெருமான் சொன்னாரு, புல்லாகி பூடாகி, அதுல தேவராய் அசுரராய் எல்லாம் வரும், முனிவராய். ஏதோ தேவலோகத்துல கொஞ்ச நாள் இருந்தோம், அந்த வாசனை தேவதையா இருக்கணும்னு ஏதோ வாசனையெல்லாம் டெவலப் பண்ணிட்டு ஏதோ ஒரு தேவதையா கொஞ்ச நாள் இருந்தோம். அப்புறம் அசுரால பார்த்து ஏதோ நினைச்சுட்டோம், அதனால அசுர லோகத்துல போய் பாத்தாள லோகத்துல போய் என்னவோவா இருந்தோம். ரிஷிகளா ஏதோ ரிஷி லோகத்துல போய் என்னவோவா இருந்தோம். எல்லாத்தையும் அந்த கனெக்டிங் எலிமெண்டா அதேதான் இருக்கு. அதான் இத்தனை ஜென்மாலையும் பூந்து புறப்பட்டு வெளியில இளைத்தேன் எம்பெருமான், மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடு உற்றேன். அத எல்லாத்துக்கும் கனெக்டிங் ஃபேக்டரா இருக்கிற அந்த சத்திய பொருளை பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஜீவனுக்கு ஃப்ரீடம் கிடைச்சது. தேவதையா இருந்தா நன்னா இருக்கும்ல அப்படின்னு தோணித்து. சரி, தேவதையா ஒரு ஜென்மா கொடுத்தாரு, அது அப்பயும் ஒன்றும் ஆகல. அப்புறம் அசுரால இருந்தாலாவது நன்னா இருக்கலாம்னு தோணுது, அது கொடுத்தாரு, அதுவும் ஒன்றும் ஆகல. இப்படி இருந்தா தேவையில்ல, அப்படி இருந்தா தேவையில்ல, என்னோ பந்தடிக்கிற மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் போய் எல்லாத்துலயும் போயிட்டு ஒண்ணுத்துலயும் சரி பண்ணல. இது உண்மையான பொருளை உணர்ந்ததுக்கு அப்புறம் அப்பா அப்படின்னு ஒரு திருப்தி ஆயிடுச்சு. அந்த நாட்டம் இருக்கிறவர் இது எல்லாத்தையும் கடந்து இருக்கக்கூடிய அந்த பரம்பொருள் ஊடு அறுத்தான் அடி. அது என்ன எக்ஸ்பிரஷன்! இந்த திருவண்ணாமலையில ஒளி வடிவமா ஈசன் ஆவிர்வவிச்சார் ஒளியோ, அவருக்கு அந்த ஒளி இட் வாஸ் பியாண்ட் டைம் அண்ட் ஸ்பேஸ் அண்ட் இட் வாஸ், அது எல்லா சிருஷ்டியில எல்லா இடத்துலயும் கலந்து இருக்கு, எல்லாத்துக்கும் ஆதாரமா இருக்கு, ஆனா எல்லாத்தையும் கடந்தும் இருக்கு. அதுதான் அது இந்த டைம் அண்ட் ஸ்பேஸ் ஜோன்ல அதை லொக்கேட்டே பண்ண முடியல. எல்லாத்துக்கும் ஆதாரமா எல்லாத்தையும் கலந்து இருக்கு. ஊடு அறுத்தான், எல்லாத்துலயும் கலந்து புறப்பட்டு எல்லாத்தையும் கலந்தும் இருக்கு, எல்லாத்துல இருந்தும் கடந்தும் இருக்கு. அந்த பதம், அந்த நிலைய மேலும் கிடந்து விரும்புவன் நானே. இன்னும் ஐ டெவலப் மோர் அண்ட் மோர் லவ் டுவர்ட்ஸ் தட். அதாவது அதுக்கு அந்த பொருள் கிட்டதான் என்னோட நாட்டம், அந்த பொருள் கிட்டதான் என்னோட ஆகர்ஷணம் அப்படின்னு தன்னை சொல்லிக்கிறார். அது அந்த நாட்டம் இருக்கிறவ எல்லாருக்கும், நாட்டம் யாருக்கு இல்லையோ அவ இந்த காலத்தினால ஏற்படுற மாறுபாடுகளை பார்த்து இந்த ஸ்தாவர ஜங்கமமா இருக்கக்கூடிய லோகத்துல சிருஷ்டியில அந்த காலத்தோட இயக்கத்தை பார்த்து ஒரு நல்ல பாடம் கத்துக்கலாம். ஆனா கத்துக்கிறது இல்லை. ஆனா அந்த பரம்பொருளை நாட தெரிஞ்சவா இந்த கால தேசத்துக்கு உட்பட்ட லோகத்துல இருக்கும் போதும் அந்த பரம்பொருளை லொகேட் பண்ணி ரெகக்னைஸ் பண்ணினவா they use every occasion, every moment, every point of energy to get connected to it more and more and அது விருப்பம், அதுகிட்ட ஒரு அன்பு டெவலப் பண்ணிக்கிறதுக்கு ஒவ்வொன்றும் ஒரு அக்கேஷன்லாம் ஒரு பிரயோஜனப்படுறது. அதான் ஃபோக்கஸை எது மேல வைக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து. விவசாயாத்மிகா புத்திகி ஏகேக குரு நந்தனன், அந்த நாட்டத்தை எது மேல வைக்கணுமோ அதை வச்சோம்னு சொன்னா லைஃப் குட் பி ரிச். எவ்ரி எக்ஸ்பீரியன்ஸ், எவ்ரி எனிதிங், நல்லது கெட்டதுங்கிறதுலாம் இல்லை. அதான் சொன்னோம் இல்லையா, சக்சஸோ ஃபெயில்யூரோ ஏதோ ஒண்ணு, எந்த பாயிண்ட்லயும் அந்த பரம்பொருளை ரெகக்னைஸ் பண்ண முடிஞ்சது அப்படின்னு சொன்னா
life would be very rich. One will develop more and more love and connection with that source. அத மாதிரி நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிறார். அது அந்த நாட்டம் இருக்கிறவ எல்லாருக்கும் பொருந்தக்கூடிய வாக்குதான் அது, இந்த உத்தரார்த்தம் ரெண்டும். அதுக்கு அடுத்தது அடுத்த பாடல் காலை எழுந்தவர் நித்தலும் நித்தலும் மாலை படுவதும் வாழ்நாள் கழிவதும் காலும் அவ்விஷன் செலவியனாகிலும் ஏல நினைப்பவருக்கு இன்பம் செய்தானே. நித்தலும் நித்தலும் எகெயின் அதே எலிமெண்ட் தான் திருப்பி சொல்றார். எகெயின் அண்ட் எகெயின் ஆன் அ டெய்லி பேசிஸ். ஆன் அ டெய்லி பேசிஸ்ங்கிறது கூட இல்ல, நித்தலும்னு வார்த்தையை போட்டிருக்கார். ஆன் அ கண்டினியூஸ் பேசிஸ். அதான் சொன்னேன் இல்லையா, எவ்ரி எக்ஸ்பீரியன்ஸ், every unit of energy, every point of time, everything in space, anything can be a feed for you to get to the source. நித்தலும் நித்தலும் டெய்லி ஆனா கண்டினியூஸ் பேசிஸ் தான் அர்த்தம் அது. காலை எழுந்தவர் நித்தலும் நித்தலும் மாலை படுவதும் வாழ்நாள் கழிவதும். கண்டினியூஸ் பேசிஸ் யூ கேன் see the operation of time. உண்டாகிறது அழியறது, காலை எழுந்திருக்கிறது, மாலை படுதல்ல, அதாவது உண்டாகிறது இருக்கிறது அழியறது, இப்படியே வாழ்நாள் கழியறது. அதாவது இந்த டைமுக்கு உட்பட்ட, டைம் அண்ட் ஸ்பேஸ்க்கு உட்பட்ட இருப்பு. அது உண்டாகிறது ஒரு மாதிரி இருக்கு, அப்புறம் இல்லாம போகிறது. இதுதான் இந்த உண்டாகி அழியற பொருள், அந்த ஜீவிதம்னு சொல்றாம இந்த இண்டிவிஜுவல் சென்ஸோட தன்மை இதுதான் அப்படிங்கறத ஆன் அ கண்டினியூஸ் பேசிஸ் ஒன் கேன் see and observe. இது எனக்கு தெரியவே இல்லையேன்னு ஒரு ஆளும் சொல்ல முடியாது. அப்படி இட் இஸ் அவைலபிள் ஆல் த்ரூ ஃபார் எனிஒன் டு அப்சர்வ். அந்த நிலையற்ற தன்மை, பொருட்கள் அந்த ஸ்தாவர ஜங்கமமா இருக்கக்கூடிய லோகத்தோட நிலையற்ற தன்மை one can observe at any point of time. உண்டாகிறது, மாறுறது, அழியறதுங்கிற தன்மையை பார்த்து அது நிலையற்றதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு there is ample opportunity. வாழ்நாள் கழிவதும் காலும் அவ்விஷன் செலவியனாகிலும். அதோட இப்ப இந்த ஒரு எனர்ஜி இருக்கே, இதெல்லாம் உண்டாகிறது, இருக்கிறது, அழிக்கிறது அப்படிங்கிறத ஒரு எனர்ஜியோட நம்மள அந்த ஈகோ சென்ஸோட சைட்ல இருந்து பார்த்தோம்னா அதோட பயங்கரமான சைட பாக்குறோம். அவன் கோபம் உள்ளவன் அப்படிங்கிற மாதிரி தோணுறதான். செலவியன் அப்படிங்கிறது கோபம் உள்ளவன், அதாவது அது பிடிச்சு தள்ளின்னு போறது. இந்த காலம்ங்கிற எனர்ஜி ஜீவனை கொஞ்ச நாள் இருக்க விட மாட்டேங்கிறது, தனக்கு வேணுங்கிறத பண்ணிக்கணும்னு விட மாட்டேங்கிறது, அதுக்கு எப்படி வேணுமோ அப்படி மாத்தி விடுறது. இப்பதான் அண்ணா ஏதோ தலை தூக்கி இருக்கேன், ஏதோ பண்ணணும்னு தோணுச்சு, ஏதோ ஒண்ணு விடுறது, அதுக்கு ஒரு செக் வைக்கிற மாதிரி எல்லாத்துக்கும் தான் அப்படி வருது. அப்புறம் ஏதாவது ஒண்ணு வேணுங்கிறத அது புடிங்கின்னு போயிடுறது. அப்படியே ரொம்ப கோபத்தோட அந்த ஜீவனை சிக்ஷை கொடுத்து நடத்துற ஒரு சக்தி மாதிரி அது தோணுறது அந்த காலம்ங்கிறது. ஆனா அதோட உண்மையான தன்மைய உணர்றவர்களுக்கு, ஏல நினைப்பவர்களுக்கு இன்பம் செய்தானே. அதோட அந்த டார்க்கர் சைட பார்த்தாக்கா அது ரொம்ப கோபத்தோட சிக்ஷை கொடுக்கிற சக்தி மாதிரி கண்டாலும், அன்போட அதுகிட்ட பொருந்தக்கூடியவர்களுக்கு அதோட அருள் அம்சம் அப்பதான் இட் சீஸ். அந்த ஜீவனுக்கு அது உணர முடியாது. அதான் எவ்ரி எக்ஸ்பீரியன்ஸ் கேன் பி, அது ஈகோ சென்ஸோட சைட்ல இருந்து பார்க்கும்போது துக்கத்துக்கும் ஒரு டெஸ்பேருக்கும் காரணமா இருக்கக்கூடிய அதே எனர்ஜிய நம்ம அந்த பக்கத்துல இருந்து பார்க்க பழகிட்டோம் அப்படின்னு சொன்னா, every incident and every unit of time will be a boost for you to get connected to it with love. அப்படி ஒரு அனுபவம். அத பார்வை கோணத்துலதான் பிரச்சனை. அது எந்த பக்கத்துல இருந்து பாக்குறோம்ங்கிறது தான் பிரச்சனை. அது ஒழுங்கா பார்க்க கத்துனோம்னு சொன்னா எவ்ரி அக்கேஷன் கேன் பி அ ஒண்டர்ஃபுல் லெசன். லெசன்ங்கிறத விட அன்புனால அதுகிட்ட ஈடுபடுறதுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி.
ஏல நினைப்பவர்க்கு இன்பம் செய்தானே. அதான் வந்து குருவோட முக்கியமான பாயிண்ட். அவர் வந்து ஜீவனோட போக்க மாத்துறார், மாத்தாம போறார். அது அது அவரோட சாய்ஸ் இல்ல. அது அண்ணாமலையார் ரொம்பவே எக்ஸ்பிளிசிட்டா சொல்லுவார். இந்த இப்ப சம்பந்த பெருமான் சரித்திரத்துல வந்து செத்து போன வணிகனை ஏத்தி எழுப்பினார். நாவுக்கரசு பெருமான் வந்து அப்பூதி அடிகளாரோட பிள்ளைய வந்து பாம்பு கடிச்சு செத்து போன குழந்தைய எழுப்பினார். அது அவ கையில இல்ல, அவளோட சாமர்த்தியம், அதாவது என்ன, அவளோட சங்கல்பத்துல இல்ல. நான் பண்ணணும், இவன் அப்பூதி அடிகளார் எங்கிட்ட வந்து ரொம்ப அனுபவிச்சுட்டு இருக்கார், என் பேர்ல இத்தனை அறச்சாலை அது இது என்னமோ நடத்தின்னு இருக்காரு, அவர் புள்ள செத்து போயிட்டாருன்னா அதை எழுப்பணும் வேண்டாமா அப்படின்னு நாவுக்கரசு பெருமானோட அந்த இண்டிவிஜுவல் சென்ஸோட இது இல்லை. அப்பூதி அடிகளாருக்கு நாவுக்கரசு பெருமான் கிட்ட இருந்த சமர்ப்பணத்தோட இஃபெக்ட் அவர் மூலமா அது நடந்தது. அவர் வந்து இந்த கோவிலுக்கு சாப்பிட வரணும் எங்காத்துக்கு அப்படின்னு, சாப்பிடணும் எங்காத்துலன்னு சொல்றாரு அப்பூதி அடிகளார். சரி சாப்பிட்றேன், நான் கோவிலுக்கு போயிட்டு வழிபாடு முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த திருப்பழனம்ங்கிற ஸ்தலத்துக்கு போறாரு. அப்பதான் அந்த குழந்தை வந்து வாழை இலை பறிக்க போயிட்டு பாம்பு கடிச்சு போயிடுறது. இவ வந்து அவர் இன்னும் வரல கோவில்ல இருந்து. அவர் வர்றதுக்குள்ள வந்து இந்த குழந்தையோட சரீரத்தை கொள்ளையில பாயில சுத்தி ஒரு ஓரமா எடுத்து வச்சுட்டு மிச்ச சபையெல்லாம் பார்த்து எல்லாத்தையும் முடிச்சுட்டு, அவருக்கு சாதம் போடுறதுதான் முக்கியம், குழந்தை பெடுத்துன்னு வருத்தப்படுறதா அப்ப முக்கியம்னுட்டு அவ ஃபேமிலியில எல்லாரும் ஒட்டு மொத்தமா இவருக்கு இது பிக்ஷை பண்றதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டா. அவர் எங்க இருந்து வந்தார். வந்துட்டு வந்து விபூதி கொடுத்து, அது அது வழக்கம் இந்த சைவத்துல. சாப்பிடறதுக்கு முன்னால விபூதி தரிச்சுக்கிறது, ராத்திரி படுத்துக்கிறதுக்கு முன்னால விபூதி தரிச்சுக்கிறது, வெளியில எங்க கிளம்பினாலும் விபூதி தரிச்சுக்கிறது, அது ஒரு ரக்ஷ. விபூதி எல்லாருக்கும் கொடுத்துட்டு நம்மளும் உட்காந்து சாப்பிடலாம் அப்படிங்கறத வந்து ஈசனுடைய திருக்குறிப்புனால அவரோட மனசுல ஏதோ ஒரு தடுமாற்றம் ஏற்பட்டுதான். எப்பவும் சகஜமா அமைதியா இருக்கக்கூடிய அந்த சித்தத்துல ஏதோ ஒரு தடுமாற்றம் ஏற்படுறது. சரி உங்க பெரிய குழந்தை வரலையே, மூத்த திருநாவுக்கரசு அவனி கூப்பிடுங்கோ அப்படிங்கறத வந்துதான் அவர் சொல்றார். அவன் இப்பொழுது இங்கு உதவான் அப்படின்பாரு. அப்படியே அவ வந்து சொல்றல, அவன் இப்ப இங்க பிரயோஜனப்பட மாட்டான், இந்த சீன்ல அவன் இப்ப பிரயோஜனப்பட மாட்டான் அப்படி சொல்றார். அப்புறம் அந்த குழந்தைய வந்து எடுத்துன்னு வர சொல்றார். எடுத்துன்னு வர சொல்லிட்டு அந்த கோவில் வாசல்ல போட்டு அந்த ஒன்று கொள்ளாம்னு பாடுறார். இது வந்து அவரோட சங்கல்பம் இல்லை, இது அதான் இந்த மனசுல இருந்து இயங்குறதுக்கும் அந்த பரம்பொருளோட சக்தியினால இயக்கப்படுறதுக்கும் இருக்கிற அந்த டிஃபரன்ஸ். அவர் வந்து சரி அப்பூதி அடிகள் என்கிட்ட ரொம்ப அன்போட இருக்காரு, நான் அவருக்கு இந்த காரியத்தை சாதிச்சு தரணும் அப்படிங்கறத அப்படியே அவரோட மனசுல வர பாயிண்ட் இல்லை. ஈசனுடைய திருவுள்ளம் அவரோட ஹிருதயத்துல ஒரு தடுமாற்றம் ஏற்பட்டது. அந்த குழந்தைய எடுத்துன்னு வாங்கன்னு சொன்னார். அந்த பதிகம் வந்து வாக்குல இருந்து வந்தது. அது அவர் கம்போஸ் பண்ணி பாடுற பதிகம் எல்லாம் ஒண்ணும் இல்லை. அது வந்து நடக்கிறது. சரி, அந்த இன்சிடென்ட் ரொம்ப அப்படி வந்து அந்த பரம்பொருள் கிட்ட வந்து நம்ம கனெக்டடா இருக்கோம் அப்படின்னு சொன்னாக்க ஒவ்வொரு இன்சிடென்ட்டும் அதுகிட்ட கனெக்டட் ஆகிற அந்த ஒவ்வொரு மொமெண்ட்டும் வந்து அந்த ஜீவனுக்கு ஒரு பெரிய கெயின், அந்த அருளோட உணர்வு வந்து கிடைக்கிறது. இல்லாட்டா அந்த ஈகோ சென்ஸோட சைட்ல இருந்து அந்த இன்சிடென்ட் ஒவ்வொன்னுத்தையும் நம்ம பார்க்க ஆரம்பிச்சோம்னு சொன்னா அது வந்து இந்த ஒன்னா அந்த ஈகோ சென்ஸுக்கு வந்து அது கரெக்டா நடந்து கொடுத்தோம்னா நானா கொண்டு இப்படி பண்ணிவிட்டேங்கிற மாதிரி ஒரு பாசிட்டிவ் பூஸ்ட் கிடைக்கும். இல்ல ஃபெயில்யூர்னாக்க துக்கமோ கோபமோ ஏதோ ஒண்ணு வரும். மொத்தம் அது அந்த பக்கத்துல இருந்து பார்த்தா என்ன நடந்தாலும் பிரச்சனை தான், இந்த சைட்ல இருந்து பார்த்தா என்ன நடந்தாலும் ஒவ்வொரு என்ன இன்சிடென்ட் நடந்தாலும் அந்த பரம்பொருள் கிட்ட கனெக்டட் ஆகிறதுக்கு எவ்ரி இன்சிடென்ட் இஸ் அ ஒண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. ஏல நினைப்பவருக்கு இன்பம் செய்தானே, அப்படி அதுகிட்ட கனெக்டட் ஆறவாளுக்கு அந்த பரம்பொருளை உணர்றதுக்கு ஒரு நல்ல அது 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 ஒரு அனுபவம். அது the more of ஒரு ஜீவன் அது வந்து நிறைய அனுபவிக்க அந்த பரம்பொருள் கிட்ட நன்னா இன்னும் ஆழமா ஈடுபட முடியும். அதோட அன்பை உணர்றது. நம்ம ஆணைக்கா அண்ணல வந்து ஸ்துதி பண்றச்சு நாவுக்கரசு பெருமான் சொல்லுவார், அவர்கிட்ட போய் யாராவது நான் உனக்கு அன்பன்பா அப்படின்னு சொன்னாக்கா அவர் வந்து நம்மளுக்கு அன்பன் ஆயிடுவாராம். அவருடைய அன்பை வந்து உணர உணர வந்து அந்த ஜீவன் அது தட் இஸ் ஹவ் இட் கோஸ். ஜீவன் வந்து
ஈஸ்வருக்கு சமர்ப்பணம் பண்றது அப்படின்னாக்கா வந்து ஆக்சுவலா தன்னை தான் சமர்ப்பணம் பண்ணணும். தன்னை வந்து சமர்ப்பணம் பண்றதுங்கிறது ஆரம்பத்துல முடிய மாட்டேங்கிறது. அந்த இண்டிவிஜுவல் ஈகோ சென்ஸ் ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படிங்கறச்சே தனக்கு சங்கல்பங்கள் இருக்கு, இது வேணும், அது ஆகணும், இதை பண்ணணுங்கிறதெல்லாம் இருக்கிறதே வந்து அவர் ஒண்ணு சொல்றார், எனக்கு இதெல்லாம் வேணும்னு இருக்கே, அதனால நான் இதெல்லாம் தான் பண்ண வேண்டி இருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த 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 இந்த இந்திரியங்களோட ஈர்ப்பு, அந்த பவர் ஜாஸ்தியா இருக்கிறதுனால இந்த பக்கம் போயிடுது. அவர் ஒன்னும் ஃபோர்ஸ் பண்ணி இழுக்க மாட்டார். சில பேர் தான் இழுப்பார். சுந்தர பெருமானை இழுத்த மாதிரி, நீ என்னதான் சொன்னாலும் நான் உன்னை விடுறது இல்லை இன்னைக்குன்னு விட்டோம். அதுக்கும் அந்த ஜீவன் கமிட்டடா இருந்தது அவர்கிட்ட. நான் விபரீதமா ஒரு போக்குல போனாலும் நீங்க என்னை விடக்கூடாது, நீங்க என்ன உங்கள்கிட்ட சேர்த்துக்கணும் அப்படின்னு முன்னாடியே அவர் வந்து ப்ராமிஸ் வாங்கின்னு வந்ததுனால அப்படி பண்ணார். இல்லாட்டா அவர் வந்து சரி நீ போயிட்டு வா, உனக்கு அதாவது பழம் தன்னால பழுக்கணும், அது ஏதோ கெமிக்கல் பொடியெல்லாம் போட்டு பழுக்க வைக்க மாட்டார். அது ஜீவனுக்கு இருக்கிற சங்கல்பம் இருக்குன்னா போயிட்டு வா அப்படின்னு விட்டு விடுவார். அது எல்லாத்துக்கும் இங்க போயிடுச்சு இந்த ஃப்ளோ. அதான் அந்த பரம்பொருளோட போக்குக்கு வந்து நம்ம வழங்கி கொடுக்கறது அப்படிங்கிறது வந்துடுத்து அப்படின்னு சொன்னா அதோட மகிமைய வந்து உணர்ந்து அதுக்கு சமர்ப்பணம் பண்றதுங்கிறது வந்துடுத்து அப்படின்னு சொன்னா, அதோட அன்பை உணர்றோம்னு சொன்னா இந்த ஜீவன் வந்து தன்னால தன்னை கொடுத்து பூர்ணமா அந்த ஈசனை வந்து அனுபவிக்க முடியும். அது சம்பந்த பெருமாள் வந்து ஆடைக்க ஆண்டல சொல்லும் போது விளையால் என்னை ஆளும் வெண்ணாவல் உலாய்ன்னு அது ஒரு பெண்ணினுடைய நாயகி பாவத்துல சொல்லுவாரு. ஆடைக்க அண்ணல் வந்து தன்னை கொடுத்து என்னை ஆளா கொண்டார். அவர் வந்து நான் என்ன கொடுக்கணும்னு வெயிட் பண்ணல, நீர்த்திரள் நாதரோல்யோ அவரோட நீர்மை தன்னை கொடுத்து he is commanding me now, அதாவது he commands my love and respect by giving himself up to me அப்படிங்கிற எக்ஸ்பிரஷன். அது விளையால் என்னை ஆளும் வெண்ணாவல் உலாய். அந்த ஈஸ்வருடைய அன்புக்கு வந்து பாத்திரமாக கூடின ஜீவன் வந்து அதுதான் அந்த இன்பம், அந்த பரம்பொருளை அனுபவிக்க கூடின இன்பம் கொஞ்சம் கொஞ்சமா கிடைக்க வந்து அந்த ஆசிரியம் வந்து ஸ்ட்ரெங்தன் ஆயிண்டே போகும். ஆன் தி அதர் ஹேண்ட் இந்த இண்டிவிஜுவல் சென்ஸோட பாவத்துல இருந்து இந்த வேர்ல்டோட நோக்கத்துல இருந்து செயல்பட சந்தேகங்கள் ஜாஸ்தி ஆயிட்டே போகும். அன்னைக்கு ஏதோ பண்ணினார், இன்னைக்கு பண்ணுவாரா என்னன்னு தெரியலையே, இன்னைக்கு இது நடக்குமா இல்லையான்னு தெரியலையே, இது இப்படி போறதே, அது எந்த ரேஞ்சில போய் எங்க முடியுமோ தெரியலையே, சந்தேகங்கள் தான் ஜாஸ்தி. மனசு புத்தி ஆசிரிக்க வந்து டவுட் ஜாஸ்தி ஆகும். பகவானுக்கு டெஸ்ட் எல்லாம் வைப்போம், இதெல்லாம் நீ பண்ணி கொடுத்தாதான் நீ என்னை பாத்துக்கிறேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு டெஸ்ட் எல்லாம் வைப்போம். அப்படியேதான் போகும். அது அந்த பரம்பொருளோட அன்பை உணர்ந்து அது செயல்படுறதோட அந்த அந்த தன்மையை உணர்ந்து அதுகிட்ட கனெக்டட் ஆகிறதே தான் வந்து அந்த அனுபவமே ஒரு தனி ருச்சி. தன்கிட்ட அப்படி ஈடுபடுறவாளுக்கு வந்து பரம ஆனந்தத்தை கொடுக்குறாராம் அவர். அதாவது காலமாவும் அவர் தான் செயல்படுறார், பரம்பொருளாவும் அவர் தான் இருக்கார். அந்த அம்சத்துல அவர்கிட்ட கனெக்டட் ஆகாம இந்த பிரிச்சு பார்த்து அந்த சாஸ்வதமான அம்சத்துல அவர்கிட்ட கனெக்டட் ஆக அது ஒரு பெரிய அருள் அனுபவம், ஆனந்த அனுபவம் அப்படின்னு சொல்றார் இந்த பாடல். நம்ம வந்து தொடர்ந்து பார்ப்போம். இன்னொரு பாடல் இப்ப படிச்சோம்னா லேட் ஆயிடும். திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய. என்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி. எது இப்ப இந்த பாட்டு இருக்குல்ல 182ல தேர்ட் லைன் சாலுமா காலுமா காலுமா விஜன் செலவியனாகிலும் காலுமா. ஓகே. அண்ணாமலை அப்பர் பாடின பாட்டு என்ன? அந்த பையனை எழுப்புறதுக்கு பதிகம் என்ன பாட்டு? பதிகம் 4ஆம் திருமுறையில இருக்குப்பா. ஒன்று கொலாம்னு தொடங்கும். ஒன்று கொலாம் இல்ல, எனக்கு இந்த சினிமா பாட்டு தான் ஞாபகம் வருது. நாகமுடி மேல் இருக்கும் நல்ல பாம்பு. ஐயோ, இந்த சினிமாவெல்லாம் பார்த்தேன்னா நிஜமா இந்த அடியார்கள் பக்தர்களோட கேரக்டர் அசாசினேஷனை பார்க்கணும்னா அதுக்குதான் நீங்க அந்த சினிமாவை பார்க்கணும். இல்ல, அப்பர் படத்துல அந்த பாட்டு தான் அப்படியே நைஸ் சாங். பட்
ஐயோ அதுதான் நான் சொல்றேனே, இதுதான் இது இஃபெக்டிவ் கவரேஜ்ங்கிறது. வாஸ்தவமா அப்ப தெரியாமயே இருந்தாலும் பரவாயில்ல, அது ஒழுங்கா தெரிஞ்சுக்காம விபரீதமா தெரிஞ்சுக்கிற பிரச்சனை. ஏதாவது அடியார்களோட தன்மைகள் எல்லாம் அதான் சொல்றேனே, அது மனசுல அடங்குற பொருள் இல்ல. அது அதுக்கு சமர்ப்பணம் பண்ணி அதோட எக்ஸ்பிரஷனா வந்தாதான் அந்த இஃபெக்ட். சில புக்ஸ் எல்லாம் இப்ப இந்த சௌந்தரியலகரிய தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணது, ரிபுகீதை தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணது நம்ம வியாழக்கிழமை பாராயணம் பண்றோமே, அது மகாபெரிவாட்ட இருக்கிற ஒருத்தர் தான் பண்ணினது. அது ஆமா, அவர் முன்னாடி போட்டிருக்கோம். அவர் பூர்வாசிரமத்துல பண்றாரு, அப்புறம் சன்னியாசம் எடுத்துடுறார். அது டிரான்ஸ்லேட் பண்ணி வந்தது பெரியவாள்கிட்ட ப்ரூஃப் ரீடிங்க காமிக்கிறப்ப அவர் சொன்னாராம், ஒரிஜினல் சம்ஸ்கிருதத்தை விட இது சூப்பரா வந்திருக்கு அப்படின்னு. அது அந்த இயக்கத்துல வந்தாதான் உண்டு. அது யாரும் நினைச்சு பண்ண முடியாது. நினைச்சு பண்றேன்னு பண்ணினா இட் வில் ஆக்சுவலி அந்த ஒரிஜினலோட இஃபெக்ட் இருக்காது. ஆனா இட் வில் லுக் சம்திங் எல்ஸ். நந்தனார் சரித்திரம், இந்த திருவிளையாடல் புராணம், அதுல இந்த அடியார்கள் அவளோட அந்த தன்மை, அந்த ஈஸ்வனுடைய கிரேஸ்ங்கிற அம்சத்தையே விபரீதமா அது சினிமேட்டிக்கா கொண்டு போய் அது மாசஸ்க்கு அப்பீலிங்கா இருக்குங்கிறதுக்காக அந்த மாதிரி பண்ணிவிடக்கூடாது. அது யூ லூஸ் த பேக்ரவுண்ட் மெசேஜ், ரியல் மெசேஜ் எது கிடைக்கணுமோ அது இல்லாம போயிடுறது. பெரியவா அது வார்ன் பண்ணிருக்கா. ஆக்சுவலி அவர் காலத்துலதான் சினிமா எல்லாம் பிரபலமா வர ஆரம்பிச்சது இல்லையா? அப்ப சொல்றாரு, இது நல்ல இன்ஸ்ட்ருமெண்ட் தான் எல்லா மாசஸ்க்கு ரீச் அவுட் பண்றதுக்கு, ஆனா ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். இதுல தப்பான மெசேஜஸ கொடுத்துட்டோம்னு சொன்னா அது மாசஸ் கிட்ட ரொம்ப ஈஸியா பரவிடும் அப்படின்னு ஆரம்பத்திலேயே சொல்றாரு, இந்த சினிமா எல்லாம் இது பண்ணி வரும்போது. சரி, அந்த பதிகம் பாக்குறேன். அது நான் அந்த பதிகத்தை ஓதி அதோட இஃபெக்ட் அதை அனுபவிக்கிறது தனி இஃபெக்ட். அது திருவிளையாடல் புராணமும் சான்ஸே இல்லை. அந்த படத்துல எடுத்துக்கிற இன்சிடென்ட்ஸ் எல்லாம் நம்ம திருவிளையாடல் புராணத்துல பரஞ்சோதி முனிவர் எழுதியிருக்கிறத படிச்சு அனுபவிக்கிறதுங்கிறது ஒரு தனி இஃபெக்ட். அது படிச்சு அனுபவிச்சோன்னா அந்த சினிமாவை ஏன்டா அப்படி ஒரு சினிமா எடுத்தான்னு தோணும். ஓகே, அண்ணாமலை.